அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு புத்தாண்டு பலன்கள், புத்தாண்டு ராசி பலன்கள் 2025. மகர ராசி காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் ராசியான மகர ராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் சனி, மகர ராசி அதிபதி சனி வந்து 2ஆம் இடத்துல குடும்பம் தனம் பாகிஸ்தானத்தில் இருக்காங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காரு. ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல பஞ்சமஸ்தானத்துல குரு ரிஷபராசியில் இருக்காங்க. ராசிக்கு வந்து பாருங்க 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. ஆனா இந்த வருஷம் பாருங்க, இந்த 2025ஆம் ஆண்டு முதல்ல நடக்கிறது சனி பயிற்சி தான். 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடக்கும். மே மாதம் 15ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கும். மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்கும். இந்த வருடம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஏன்னா எல்லா பிரச்சனையும் மகர ராசி நேரில் கடந்த ஒரு 7.5-8 வருஷமா எல்லா கெட்டதும் உங்க வாழ்க்கையில் நடந்தது. எந்த ஒரு நல்லதும் நடக்கல. எதை தொட்டாலும் தோல்விதான், எங்க போனாலும் ஃபெயிலியர் தான். யாரும் உங்களை மதிக்க கிடையாது. குடும்பத்துல பிரச்சனை, பண பிரச்சனை, கடன் தொல்லை, வேலை இல்லை, தொழில் இல்லை, வியாபாரம் இல்லை, இதெல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஒருத்தர் 2 பேர்லாம் கிடையாதுங்க. நிறைய மகர ராசி நேயர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா 7.5 சனி உங்களை போட்டு ஒரு வழி பண்ணுச்சு. சனி போட்டு உங்களை புழிஞ்சு எடுத்ததுன்னு சொல்லலாம். இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடந்தது. மனசுல நிம்மதி கிடையாது, உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடையாது, நல்ல வருமானம் இல்லை, மனசுல நிம்மதி கிடையாது. தூங்கிய நீங்க நிம்மதியா தூங்கி பல வருஷமாச்சுன்னு சொல்லலாம். ஆனா இந்த வருடம் பாருங்க, உங்க வாழ்க்கையோட தரமே மாறப்போகுது, உங்க வாழ்க்கையே மாறப்போகுது. என்ன காரணம்? 7.5 சனி முடிய போகுது. உங்களுக்கு தலை முதல் கால் வரைக்கும் போட்டு சனி போட்டு உங்களை ஆட்டி படைச்சது. எல்லாம் உங்களை விட்டு விலகும், எல்லாம் மாறும். சரிங்களா? வாழ்க்கையே தலைகீழா மாறும். உங்க வாழ்க்கை புரட்டி போடுன்னு சொல்லலாம். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற சனி 3ஆம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு குருவோட வீட்டுக்கு வரப்போறாரு. மார்ச் கடைசி 29ஆம் தேதி நடக்கும் சனி பயிற்சி. இது ஒரு அருமையான சனி பயிற்சிங்க. 7.5 சனி முடிய போது 7.5லிருந்து முழுசா வெளிவர போறீங்க. ஒரு அருமையான காலகட்டமா உங்களுக்கு அமையுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அப்போ வந்து உடம்புல இருந்து வந்து பிரச்சனை விலகும், குடும்பத்திலிருந்து வந்து குழப்பங்கள் விலகும், பணப்பிரச்சனை விலகும், கருத்து வேறுபாடு விலகும். யார் யார் உங்களுக்கு புரிஞ்சுக்காம இருந்தாங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க, தேடி வருவாங்க. பாருங்க, திரும்பி அவங்களோட தப்பை உணர்ந்து தேடி வருவாங்க. பணம் வரும், முக்கியமா சொல்ல போனா பணம் வரும். திருமண தடங்கள் விலகும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். எல்லாம் இந்த வருஷம் நடக்கும். 7.5 சனி முடிச்சிட்டாலே பாருங்க, கஷ்டங்கள்லாம் விலகும். ஒரு மனுஷனுக்கு வந்து பிரச்சனை வருதுனால அது 7.5 சனி அஷ்டம சனியில் தான் நடக்கும். மகர ராசி நேரில் வந்து பாருங்க, நீங்க உத்திராட நட்சத்திரமா இருக்கலாம், திருவோண நட்சத்திரமா இருக்கலாம், அவிட்ட நட்சத்திரமா இருக்கலாம். பயங்கரமான ஒரு ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. எந்த ஒரு நல்லதும் நடக்கல. சனி போட்டு உங்களை போட்டு வாட்டி வதைச்செடுத்த ஒரு வடசட்டியில போட்டு தாளிக்கிற மாதிரி தாங்க உங்க வாழ்க்கை போச்சு. சனி போட்டு வறுத்து எடுத்திருப்பாரு, பின்னி பெடல் எடுத்திருப்பாரு. எல்லாம் நடந்தது. போன வருஷம் இப்போ கடந்தெல்லாம் பாருங்க, ஒரு 4-5 வருஷமெல்லாம் அதிகமா ஜாதகம் வந்ததே பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு ஜாதகம் அதிகமா பார்த்தது. ஏன்னா 7.5 சனி ஒருத்தர் கஷ்டத்துல இருந்தா தானே ஜாதகம் பார்ப்பாங்க. ஸோ உங்க வாழ்க்கை தரமே மாறும், உங்க ரேஞ்சே மாறப்போகுது. அடுத்த கட்டம் நெக்ஸ்ட் லெவல் போக போறீங்க, அதுல சந்தேகமே கிடையாது. இப்போ வந்து பாருங்க, உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போற சனி, உபஜய ஸ்தானத்துக்கு போகக்கூடிய சனி, உங்க ராசிநாதனே அவர் தான். அப்போ நீங்க தான் ராசிநாதன், நீங்க தான் 3ஆம் இடத்துக்கு போறீங்க, முயற்சி பண்ண போறீங்கன்னு அர்த்தம். உடம்புல இருந்து அந்த சோம்பல் விலகும், குடும்பத்துல இருந்து அந்த கணவன் மனைவி உள்ள பிரச்சனை விலகும், பணப்பிரச்சனை விலகும். தேவையில்லாம குடும்பத்துல சந்தேகப்பட்டது, வீண் விதண்டவாதம், நீ பெருசா நான் பெருசா அப்படி இப்படின்னாலும் வந்தது பார்த்தீங்களா, எல்லாம் விலகும். உங்களுக்கு நல்ல ஒரு வருடம் இந்த வருஷம். சரிங்களா? முயற்சி ஸ்தானத்துல சனி போறது வெற்றி மட்டுமே கொடுக்கும். புகழின் உச்சிக்கு போக போறீங்க. ஏன்னா 3ஆம் இடம் புகழ், ஃபேமஸ். ஒருத்தர் ஃபேமஸ் ஆகணும்னா 3ஆம் இடம் நல்லா இருக்கணும். அந்த 3ஆம் இடத்துக்கு ராசிநாதன் போறதுனால கண்டிப்பா உங்க திறமை வெளிவர போகுது. ஒரு தகுதி திறமைக்கேற்ற ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல தொழில் அமைச்சு நிம்மதியா இனிமேல் வாழ போறீங்க. சந்தேகமே கிடையாது. குரு பயிற்சி, உங்க ராசி குரு எங்க போறாரு? 5ல் இருக்க குரு 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். அந்த குரு பெருசா கெட்டது செய்யாதுங்க, பயப்பட வேண்டாம். சனி பயிற்சி தான் கோச்சாரத்துல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். ஏன்னா அவர் தான் இயற்கை பாவ கிரகம். சனியை மீறி மற்ற கிரகம் பெருசா வேலை செய்யாது. இப்போ உங்களுக்கு ராசிக்கு வந்து பாருங்க, உங்க ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துக்கு குரு போறாரு. அந்த குரு ஒரு சுப கிரகம். உங்க ராசிக்கு 3 மற்றும் 12ஆம் அதிபதியே வருவார். அப்போ 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போய், 6ஆம் இடங்கிறது வேலை, கடன், அடிமை வேலை, இதெல்லாமே கொடுக்குற இடம். அப்போ சுப கடனாக வாங்குவீங்க, நல்ல விஷயத்துக்கு கடன் வாங்குவீங்க, நல்ல வேலை கிடைக்கும், வேலையில ப்ரொமோஷன், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைச்சிரும். அந்த குரு எங்க பாக்குறாரு? உங்க ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு. தொழில் பண்ணுவீங்க இனிமேல். தொழில மந்தமா போயிட்டு இருக்குங்க சார், முயற்சி பண்ண முடியல, தொழில தொடர்ந்து நஷ்டமா தான் போயிட்டு இருக்கு, கையில பணம் நிக்கல, கடன் அதிகமா,
கடன் அதிகமாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எதிர்பாராத வளர்ச்சி, அபாரமான வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். தொழில் ஸ்தானத்தை குரு பார்த்துட்டாலே தொழிலை வளர்த்தி விட்டுருவார், அப்படியே அப்கிரேட் பண்ணும். சனி பார்க்குற இடத்துக்கு எடுத்து விட்டுருவார். சனி பார்க்க சர்வநாசம், குரு பார்க்க கோடி நன்மை. சரிங்களா? அப்போ சனி பார்க்குற இடத்த கெடுப்பார், குரு இருக்கிற இடத்தோட பார்க்குற இடத்த வளர்த்தி விட்டுருவார். அப்போ நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல முன்னேற்றம், பெயர் புகழ் பட்டம் அதிகாரம் அந்தஸ்து, அரசியல் இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் எல்லாமே மகர ராசி நேயர்களுக்கு கிடைக்கும், சந்தேகமே கிடையாது. குரு உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பார், நேரடியாக பார்ப்பார். இப்போ நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ண போறீங்க, வெளிநாடு போக போறீங்க. முக்கியமாக சொல்ல போனால் வெளிநாடு வாய்ப்பு கைக்கூடி வரப்போகுது. உங்களுக்கு வெளிநாட்டு பயணம் சக்ஸஸ் ஆக போகுது. நல்ல விஷயத்துக்காக மட்டும் செலவு, தேவையில்லாத அந்த வீண் விரயங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா நல்லது பண்ணி நிறைய கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க, நிறைய செலவு பண்ணீங்க, ஆனால் எதுவுமே கைக்கு வரல. உங்களுக்கு எந்த ஒரு லாபமும் கிடைக்கல, எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை, நல்ல வருமானம் இல்லை. ஆனால் இந்த வருடம் நினச்சதுக்கு அப்படியே நீங்கள் என்னென்ன நினச்சிங்களோ அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறப்போகுது. சார் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், எங்கள் மகர ராசி வாழ்க்கையே முடிஞ்சுது, அவ்வளோதான், நாங்கள் வாழ்றது வேஸ்ட்டுன்னு நினச்சிங்கள, அது எல்லாமே மாறும். இதெல்லாமே இந்த 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துருவார். ராகுக்கு எது பிரித்து பாருங்கள், 2ஆம் இடத்துக்கு ராகுவும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு கேது வந்துடுவார். ஆனால் 8ஆம் இடத்துக்கு கேது வரனா கூட பெருசாக பிரச்சனை கொடுத்துறாரு. ஏன்னா 2ல் இருக்க ராகு வந்து குரு பார்வையில் தான் இருக்கார். சரிங்களா? அதனால பேச வேண்டிய பேச்சில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்க ராகு வந்து தேவையில்லாமல் படபடன்னு பேச வச்சிருவாரு. அது பேசல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் பெரிய பிரச்சனை வராதுங்க. ராகு கேது பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு ஒரு யோகமான பயிற்சி கிடையாது. ஆனால் அந்த சனி பயிற்சி நடந்தனாலேயே மற்ற எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆயிரும். உங்களுக்கு பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு மகர ராசி நேயர்களுக்கு ஒரு அருமையான வருஷமா இருக்கும். நல்ல ஒரு வருடங்க. 7.5 சனி முடிச்சுனாலே உங்கள் துன்பங்கள், உங்கள் கஷ்டங்கள், நம்பிக்கை துரோகங்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள் எல்லாத்திலிருந்து வெளியே வருவீங்க. முதுகில் நிறைய குத்திருப்பாங்க. காசு பணம்னா என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க. கூட இருக்கவன் யாரு, சுற்றி இருக்கவன் யாரு, நண்பர்கள்லாம் யாரு, கூட பிறந்தவங்க யாரு, அப்பா அம்மானா யாரு, நண்பர்கள்லாம் யாரு, யார் உதவினா வருவா, யாருன்னா உதவின்னா உதவின்னு கேட்டால் தெரிச்சு ஓடிடுவாங்க. எல்லாமே தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. எல்லாம் கற்றுருப்பீங்க. 7.5-8 வருஷமா அத்தனை விஷயங்களும் சனி உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு நல்ல பாடத்தை கண்டிப்பாக கற்றுக் கொடுத்துருப்பார். இனி வந்து இந்த சனி விலகிறதுனால இந்த ராகுக்கேதுல பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது, பயப்படாதீங்க. சரிங்களா? கண்டிப்பாக நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல முன்னேற்றத்தோடு இருக்க போறீங்க. காசு பணம் கைக்கு வரப்போகுது. 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்காரு. 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வெளிநாடு போய் பிழைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும். ஒரு சில பேர் வெளிநாட்டில் செட்டில் ஆக போறீங்க, கை நிறைய சம்பாதிக்க போறீங்க. உங்கள் ஆசை கனவு என்னென்ன நினைச்சிங்களோ, என்னென்ன எதிர்பார்த்தீங்களோ எல்லாமே இந்த 2025ஆம் ஆண்டு நிறைவேறுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. எல்லா மகர ராசி நேயர்களும் நல்லா இருக்க போறீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. நல்ல விதமாக இந்த 2025ஆம் ஆண்டை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பார்த்தது பொதுவான பலன், ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான் நம்ம பார்த்துருக்கோம். உங்கள் ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம், பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் என்ன தசாபுத்தி, என்ன கிரகத்தோட இம்பாக்ட்ல இருக்கீங்க, என்ன கிரகங்கள் உங்களை ஆளுமை செஞ்சுட்டு இருக்கு, என்ன கிரகத்தோட அந்த தாக்கத்தில் இருக்கீங்க, அந்த நல்ல கிரகத்தோட தசாபுத்தி போகுதா, கெட்ட கிரகத்தோட தசாபுத்தி போகுதா, இது வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? 9 கிரகங்கள், நவகிரகங்கள் எங்கெங்க பொசிஷனில் இருக்காங்க, இப்போ என்ன கிரகம் உங்களை வழி நடத்திட்டு இருக்கு, என்ன கிரகம் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு, இது பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி கிடையாது. ஒரு ராசியில் போகிறதுக்கு அவங்க பாருங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கூட இருப்பாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது. ஒரு சில பேருக்கு நான் சொன்னது அப்படியே கரெக்டாக நடக்கும், ஒரு சில பேருக்கு நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். அதுக்கு என்ன காரணம்னா அவங்க ஜாதகத்தில் கிரகநிலைகள் சாதகம் பாதகம் அதை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? நல்ல கிரகத்தோட தசாபுத்தி நடந்தால் நல்லது மட்டுமே அனுபவிப்பாங்க. கெட்ட கிரகத்தோட தசாபுத்தி, அதாவது லக்னத்துக்கு 6 மற்றும் 8ஆம் அதிபதியோட தசாபுத்தி நடந்தால் பிரச்சனைகள், கண்டங்கள், அசிங்கம், அவமானம், சிக்கல், நம்பிக்கை துரோகம், நஷ்டம் இதெல்லாம் நடக்கும். அப்போ லக்னத்துக்கு சுபர்களோட தசாபுத்தி, எந்த லக்னத்தில் வேணா பிறந்திருக்கலாம், அந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருக்கணும், லக்னத்துக்கு லக்ன சுபர்கள் நல்லா இருக்கணும், நடக்கக்கூடிய தசாபுத்தி நல்லா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே தான் ஒரு மனுஷன் முழுமையான யோகத்தையும் முழுமையான நல்ல விஷயங்களும் அனுபவிக்க முடியும். சரிங்களா? நல்ல கர்மால பிறந்திருக்காங்களா, கெட்ட கர்மால பிறந்திருக்காங்களா, இது எல்லாமே அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். உங்கள் பிறப்பு ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம என்ன எதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். துல்லியமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, உங்களுக்கு சாதகமான காலகட்டம் எந்த டைமில் வரும், பாதகமான காலகட்டம் போது நீங்கள் எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், எல்லாமே நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு, உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.